இன்று தாயார் இன்னொரு தோழி அழைக்கின்றாள். அதாவது நோக்கு நோக்கு பகவானை கண்ணனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினால் இன்னொரு தோழி எழுப்புகின்றாள். அந்த தோழி எப்படிப்பட்டவர்? செல்வ செழித்தமிக்கள். அந்த கோவர்களே மிகவும் செல்வந்தர். ஒரு செல்வந்தர் ஆகிய ஒரு தோழியை எழுப்பி அவளை தங்கை எழுப்புவதாக காலையில பாசுரத்திலே குறிப்பிடுகின்றாள். அப்படின்னா இந்த நெய், பால், தயிர், வெண்ணெய் இப்படி நல்ல போகமாக உள்ள அந்த ஆயர்பாடியிலே போகமாக உள்ளவர்கள் அந்த ஒரு நகையை எழுப்பதாக காலையில் அறிவிக்கின்றாள். கனைத்திலும் அத்தேர்மை கல்வி திரைக்கி நினைத்து வழிவழியே நின்று பார்த்தோர கனைத்திலும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீரனின் வாசல் கடைபற்றி சிரத்தினால் வெண்ணிலங்கை கோமானை செற்ற மனத்தில் திணியானை பாடமும் நீ வாய்கிறவாய் இனிதான் எழுந்திராய் இழந்த பேரக்கம் அனைத்தில்ல தரம் அறிந்தேயோ என்பாவாய். நீங்க என்ன கண்டா இந்த நாயர் இந்த 30 பாசுரத்திலே வேத கருத்துக்கள் அனைத்தும் நமக்கு அறிவிக்கின்றார். இப்படி முதல் அவர்கள் என்ன செய்தார்? இந்த ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம் இப்படி நிறைய பாத்திரங்களிலே இந்த 3 அவதாரங்கள் மிகவும் சிறப்பித்து கொள்கின்றார். இப்பாத்திரத்திலும் ராமாவதாரத்தையே உயர்த்தி பாடுகிறார். அது கடைசியில் சொல்கிறார், மனத்தில் பிரியானை பாடவும் வாழ்க்கையவா சிலத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. தென்னிலங்கை யார் அடுத்தது? ராமனை, பகவான் ஸ்ரீராம். அப்படிப்பட்ட ராமனை நாங்கள் பாடுகிறோம். அந்த பாடலை கேட்டு நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று இங்கே கேட்கிறாள். அப்படின்னா அந்த கோகுலத்தில் ஆயிரப்படி யார்? கிருஷ்ணன். கிருஷ்ணன் அவரை அடைந்து இருக்கிறார்கள். ஆனால் இவங்க என்ன செய்கின்றாள்? இவள் தோழிகள் என்ன செய்கின்றாள்? ராமனையும் படம் கண்ணனையும் நாங்களாம் நோக்குகிறோம். அப்ப ராமனை படம் கோபமாக இருக்கு. அந்த கோபத்தினால் இவள் எழுந்து வருவார் என்ற எண்ணத்தினால் ராமனை பற்றி பாடுகின்றார். அப்பவும் அவள் எழுந்துள்ளார். அப்படிப்பட்ட பாசனமாக அமைத்து கொடுக்கின்றாள். கனைத்திலும் தற்செருமை கல்வி திரைவி. அதாவது கறவைகள் நிறைய இருப்பதால ஏற்றி பாசம் அப்படிதான் சொன்னாங்க தாயார். கற்று கறவை கணங்கள் பல கலந்து ஒரு கறவை பல கறவைகள் பால் கலந்து திறமைப்பட்டு யாருக்கு போகிறார்கள். நிறைய கறவைக்கு அந்த செல்வ வளத்தை கொடுக்கின்றார்கள். இங்கு கனைத்திலும் தற்செருமை கல்வி திரைவி. என்ன பண்ணாலும் இந்த ஒரே கறவைகள் மட்டும் இருக்காது, எருமைகள் இருக்கணும். அப்ப அந்த எருமைகளை சிறுக்குள் மேய் இருப்பார்கள். கீழ்வானம் வெளியிருந்து செல்வதற்கு அந்த பாசனை எங்கே சொல்லியிருக்காங்க, சிறு வீடு மேய்க்க போயிடும். அப்படி அவர் என்ன செய்வாங்க? அந்த பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன வீடு ஒரு சின்ன தோட்டத்தில் மேய்க்கிறாங்க. அப்போ பால் நிறைய அப்படி இவர்கள் என்ன பண்ணுவோம்? முதலிலே பசுக்களை கருப்பார்கள். பசுக்கள் ஏன்னா இந்த பசுக்கள் என்ன செய்யணும்? கன்றுகளை பார்த்து பால் கொடுப்பாங்க. ஆனா எருமைகள் அது கிடையாது. அந்த கன்றுகளை நினைத்தாலே அது முதலிலிருந்து அழகு பால் அப்படியே சொல்லி விடுவோம். அதுக்காக என்ன பண்ணுவோம்? முதலில் பசுக்களை கறப்பார்கள், பின்பு இந்த எருமைகளை கறப்பார்கள். அப்படி இந்த எருமைகள் என்ன பண்ணுறதா? கரைக்கும் கருவி திரைகள். அந்த இன்னும் பால் கறப்பு லேட்டாக கொஞ்சம் முதல்ல பசுக்களை கறக்குறீங்க. அந்த பால் கறக்கிறதுனா அந்த கன்று நினைக்கிறாங்க. அந்த பால் கன்று நினைக்கிற போது அந்த பால் ஒழிந்து அந்த கீழே அவங்க இருக்கும் இடமெல்லாம் அந்த இடத்தெல்லாம் கூட கீழே அப்படின்னா அந்த பசுக்கள் எப்படிப்பட்ட பால் கொடுக்கும் வள்ளல்கள் பசுக்கள். அந்த அழகா இந்த தாயார் சொல்றாங்க, வளத்தை கொடுப்பதற்காக செல்வி செய்வதற்காக அந்த பசுக்கள் வள்ளல் தன்மை. வள்ளல்கள் யாரு? நம்ம என்ன கேட்டால் உடனே எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வள்ளல் தன்மையை பசுக்களும் இங்கே கோகுலத்திலே பசுக்களும் வள்ளல் தன்மையாக இருப்பதாக இங்கே நினைக்கிறாள். இறைச்சி மலைவிட நின்று பால் போல அந்த பாலெல்லாம் கொஞ்சம் சீராய்த்து அந்த பசுவை நம்ம நின்று இருப்போம். வாசலுக்கு ஏன் நட்சத்திரங்கள் பணித்தலை ஏன் வாசல் கடைக்காட்சி இப்படி எடுத்து நம்ம எப்படி பண்ணியிருக்கு அதே மாதிரி பண்ணிட்டு நாங்கள் முகத்தில் வந்து கேட்டாங்க. இன்னைக்கு அவங்க வாசல் முடியும் வந்துட்டாங்க. வந்து வாசல் எழுத்திலும் சேராக்க நட்சத்திரங்கள் பணித்தலையின் வாசல் கடைக்காட்சி இருக்கிறாங்கன்னா இன்னும் முன்னாடி ஒரு முன்னாடி வந்துருக்காங்க. அந்த வாசல் கடைக்காட்சி சிறப்பினால் வெண்ணிலங்கை கோமானை கற்று மரத்தில் துணியானை பாடவும் வாழ்கிறோம். அப்ப என்ன சொல்லுவோம்? மனத்தில் துணியத்தை நாங்கள் மனத்தில் துணி வந்தானே ராமனும் அப்படி ஒரு இருவரும் ஒருவர் தானே என்ற இவர்கள் என்ன பண்றாங்க? ராமன் புகழை இங்கே பாடுகின்றார்கள். ராமனை நினைத்து பாடினால் இவர்களுக்கு சற்று கோபம் வரும். கோபம் வந்து உடனே எழுந்து வந்து நம்ம ஏதாவது திட்டுவார்ந்த எண்ணத்தில் இவர்கள் சொல்றார்கள், மனத்திற்கு இனியாலே பாடவும் வாய்க்கிறவா இனிதான் எழுதுற இதென்ன பேரக்கும். இப்படி என்ன தூங்கிட்டு மட்டும் என்ன சாதிக்க போற? நீ வந்து எழுந்து இவங்களோடு வந்து பேசு. இதுதான் இந்திய பேரக்கம்.
சினத்தினால் நிலையிலே கோபானை சென்று பகவான் என்ன செய்ய அந்த கோபம் வந்ததான் பகவான் ராவணன் அழித்தான். அவனை நிறுத்தாலே கோபம், ஏன்னா சீதை பிராட்டியை கொண்டு வச்சிருக்காரு சிறையில் வச்சிருக்காரு. அதனால அந்த கோபம் வந்தாலே நமக்கு ஒரு பத்தின அறுபதாயிரம் நமக்கு அவரை சண்டை போட்டு எதுவுமே வரும். பகவானுக்கு சண்டை போட்டு நோக்கமே கிடையாது. ஆனால் அந்த கோபம் சினத்தினால், அந்த கோபத்தினால் அவனை ராவணன் அழித்தார். அப்படிப்பட்ட சிறப்பை இங்க ராமனை பற்றி சிறப்பிக்கிறார். ராமன் வந்து உயர்ந்த குணம். ராமன் வந்து அழகன், இவனும் அழகியன், கண்ணனும் அழகியன். ஆனா இருவரும் கம்பெனி பண்ணாக்கா ராமன் என்ன செய்வானா, ஒரு ஒரு சொல் செய்வான், ஒருத்தி நிறுத்தி ஒரு தேய்க்க மாட்டான். அந்த கண்கள் என்ன செய்வான், ஓவியர்களோடு பழகுவான். ஆனா அது வந்து தவறாம என்ன கிடையாது, ஓவியர்கள் அவருடைய நினைப்பு. இந்த ராமாவதாரத்திலே முனிவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களா, ராமனை கண்டு அவர் அழகை கண்டு மோதித்து ராமன் சென்றார்களாம், நாம் அப்படி அறத்தட வேண்டும் என்று. அப்பொழுது ராமன் சொன்னாரா, முனிவன் சொன்னாரா, நான் வந்து இந்த அவராத்திலே ஒரே ஒரு மனை எனக்கு ஒருத்தினாலே ஒருவருக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு வாடுகின்றவன். நீங்கள் நான் அடுத்த அவதாரம் செய்யும் போது கண்ணனாக பிறப்பேன் பாபரகத்திலே, அப்போது நீங்களாம் கோபியராக பிறந்து என்னை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னதின் பயனாக இந்த கோபியர்கள்லாம் அந்த அவதாரம் எல்லாம் அதெல்லாம் நம்ம கண்ணனின் மொழி பாடுகிறார்கள். அப்படி பல கோடி பொருந்தி அப்படி இந்த சிறப்பாக நமக்கு தாயோடு கண்ணனையும் ராமனையும் பற்றி இருவரும் செய்து கொடுக்கின்றால். அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்து, ஒவ்வொரு கருத்து தவிர இந்த பாத்திரத்தை ஒவ்வொரு கோடியாக எடுக்கின்றால் அந்த கோடிகளை இன்னொன்று பொய்கையாளர் பாடுகின்றால். இந்த பொய்கையாளர் நமக்கு முதல் திருவார்த்தாலே பையம் தகளைய ஆகப்பெரியாக என்ற பாட்டு நமக்கு கொடுக்கின்றால். இவர் காஞ்சிபுரத்தில் திருக்காய் இந்த தலத்திலே உதித்தவர். இவர்கள் எல்லாம் குற்றமற்றவர், ஏன்னா இவர்கள் காய்ந்த வேட்டை சொன்ன மாதிரி காய்ந்த வாசம் செய்யாதவர்கள். இவர்கள் ஒற்றாமணி குளத்தில் ஒரு மலராக மலர்ந்து அதிலே உதித்தவர். அப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த இவரை தாயார் எழுதுவதாக இந்த தாயார் இந்த பாத்திரத்தை நமக்கு அறிவுறுத்தியிருந்தார். இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களை ஒவ்வொரு பாத்திரம் நமக்கு தாயார் வளர்த்திருந்தால் இந்த தத்துவத்தை கண்டு என்ன நினைச்சதுன்னா பகவானை அடைய வேண்டும். இந்த நோன்பு எல்லாரும் சேர்ந்து பகவானை அடைய நமக்கு வீடு பேடி கிடைக்கும், முக்தி கிடைக்கும் என்ற ஒவ்வொரே கருத்து தான் நமக்கு ஒரு பார்த்து வித்தியாசமாக சொல்லியிருந்தால் கர்மயோகி பக்தியோடு எழுந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்லியிருந்தால் இப்படிப்பட்ட அரிய தத்துவம் நீங்களாம் கேட்டதுக்கு பகவான் உங்களுக்கு நோயற்ற வாழும் குறையற்ற செல்வாடை எல்லாம் வளர்ச்சி பெருமாளை பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீ ஆண்டாள்